Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இனிப்பு பணியாரம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இது நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சாப்பிட்ருப்போம். இது எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். இதுக்கு தனியாக மாவு அரைச்சி செய்யணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு யாருமே செய்கிறதில்லை இப்போலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சே ரொம்ப சூப்பராக இந்த பணியாரத்தை டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இனிப்பு பணியாரம் சுவையில் செய்ய முடியும். இதோட டெக்ஸ்டர் கூட பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே அப்படியே நம்ம மாவு அரைச்சி செஞ்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு ஒரு நாள் ஆயிருக்கு. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆயிருக்கு. நீங்கள் பழைய மாவு, புது மாவு, எந்த மாவு வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 கப் அளவு இட்லி மாவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் பாகு வெல்லம் எடுத்திருக்கேன், அதனால் நான் ஸ்பூனில் எடுத்து இதில் சேர்க்குறேன். இட்லி மாவு பொதுவாகவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பணியார மாவை விட. அதனால் நம்ம இதில் வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்ற முடியாது, மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அதனால் வெல்லத்தை இப்படியே சேர்த்துட்டு நல்லா இது போல் கரைச்சி விடுங்க. கரண்டியை விட நம்ம கை வச்சு கரைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக கரைக்க முடியும். இது பாகு வெல்லன்றதுனால நான் கரண்டியிலேயே கரைச்சிக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய வெல்லம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கை வச்சு கரைக்கிறாப்புல இருக்கும். இல்லைனா மிக்சியில் ஒரு டைம் நல்லா அடிச்சிட்டு கூட வெல்லத்தை இந்த மாவில் சேர்க்கலாம். கொஞ்சம் கூட மண் இல்லாத நயமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்க்கலாம். ஆனால் பொதுவாக பாரம்பரிய முறைப்படி நம்ம இனிப்பு பணியாரம் வெல்லத்தில் செய்வோம். அதே போல் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதை இப்போ இது மாதிரி கரண்டியோடைய பின்புறத்தை வச்சு நல்லா இது போல் அமுத்தி விட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் அங்கங்கே வெல்லம் இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நான் ஏற்கனவே பணியார மாவு அரைச்சி எப்படி பணியாரம் செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும் ஏலக்காய் சேர்க்கும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் விரிசலாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம நட்ஸ் தாளித்து கொட்டலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க. ஒரு தடுக்கா பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துருங்க. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பாதாம் இல்லைன்னா பொடியாக நறுக்கின தேங்காய் கூட சேர்க்கலாம். நெய்யில் வறுத்துட்டு இது போல் நம்ம சேர்த்து சுடும்போது நம்ம பணியாரம் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெய் தாளித்து கொட்டுறதுனால அந்த ஃப்ளேவரும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பணியார குழியை சூடுபடுத்திக்கோங்க. பணியார குழி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நான்ஸ்டிக் கல் யூஸ் பண்ணுறேன், அதனால் நெய் ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். நெய் ஊற்றாமே கூட செய்யலாம். இருந்தாலும் நம்ம நெய் ஊற்றி செஞ்சோன்னா வாசனையாக இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெயில் கூட பணியாரம் சுட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பணியார மாவுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாக இந்த மாதிரி சேர்த்துருங்க. பணியார குழியில் பணியாரங்கள் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் 2வது பக்கம் திருப்பி போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம நார்மல் பணியாரம் எப்படி சுடுவோமோ அதே போல் தான். நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் சுட விருப்பப்படலைன்னா இதில் நம்ம கார பணியாரம் கூட செய்யலாம் இந்த இட்லி மாவில். அதுக்கு கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கேரட் துருவி சேர்த்துக்கோங்க.
இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதே போல் நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்டினோம்ல, அதுக்கு பதிலாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே போல் பணியார குழியில் ஊற்றலாம். அப்போ நம்மளுக்கு கார பணியாரம் தயாராகிடும். இப்போ இது மேலே கொஞ்சம் போல் நெய் தடவிக்கலாம். ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இது போல் நெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க மாவுலையும் நம்ம பணியாரங்கள் சுட்டு வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் கூட மாறாமல் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.